Dear students, so I would like to talk about law of motion. So continue this lesson. Rocket propulsion. Propulsion of rocket is based on the law of conservation of linear momentum as well as Newton third law of motion. அப்போது ராக்கெட் இதில் எந்த விதி பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் உந்த நேர்கோட்டு விதியும் நியூட்டனுடைய தேர்ட் லா. ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் ராக்கெட்டுடைய ப்ரொபல்ஷன் இருக்கும். அப்போ ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஏ ஃபியூல் எய்தர் லிக்விட் ஆர் சாலிட் இன் த ப்ரொப்பலண்ட் டேங்க். அப்போ ராக்கெட்டோடைய டேங்க்கு என்ன ஃபில் பண்ணியிருக்கோம், ஃபியூல் என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லிக்விட் ஃபியூலாக இருக்கலாம் ஆர் சாலிட் ஃபியூலாக இருக்கலாம். when the rocket is fired, the fuel is burned and gas is ejected with a high speed from the nozzle of the rocket, இப்போ producing huge momentum. அப்போ ராக்கெட் வந்து ஃபயர் ஆகும்போது அந்த ஃபியூல் என்ன ஆகும் அப்படின்னா பேர்னிங் ஆகும். பேர்னிங் அப்படின்னா எரிஞ்சு ஹாட் கேஸ் எஜெக்டட், சூடான காற்று வந்து வெளியில் வரும். அப்போது வெளியில் வரும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து ஹையாக இருக்கும். இப்போ ஹியூஜ் மொமெண்டத்தை ரிலீஸ் பண்ணணும். டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இந்த மொமெண்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன். த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த கம்பஸ்டன் சாம்பர் விச் மேக் த ராக்கெட் ப்ராஜெக்ட் ஃபார்வர்டு. இப்போ ராக்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி போகும். அந்த ஹாட் கேஸ் டவுன்வர்டில் வரும்போது ராக்கெட் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணும். வைல் இன் மோஷன் த மாஸ் ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீஸ். இப்போ ஃபியூல் வந்து பேர்னிங் ஆக ராக்கெட்டோடைய மாஸ் வந்து கிராஜுவலி டிக்ரீஸ், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அன்டில் த ஃபியூல் இஸ் கம்ப்ளீட்லி பேர்ன் அவுட். அப்போது இந்த ஃபியூல் எரிபொருள் முழுவதுமாக எரிந்து தீர்ந்தவுடன் சின்ஸ் தேர் இஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அது மேலே எந்த ஒரு வெளிப்புற விசையும் செயல்படாது. த லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்சர்வ்ட். த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீஸ் வித் ஆல்டிடியூட். அப்போது ராக்கெட்டுடைய மாசு டிக்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆல்டிடியூட் புயனுடைய நேர்கோட்டு பகுதியில். விச் ரிசல்ட் இந்த கிராஜுவல் இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் த ராக்கெட்டு. இப்போ ராக்கெட்டுடைய மாசு குறையும் போது ராக்கெட்டுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அட் ஒன் ஸ்டேஜ் இட் ரீச்சஸ் ஏ வெலாசிட்டி விச் இஸ் சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷன் ஃபுல் ஆஃப் த எர்த்து. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு புள்ளியில் அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸில் இருந்து எஸ்கேப் ஆகும். சரியா? எது? ராக்கெட்டு. அந்த எஸ்கேப் ஆகக்கூடிய வெலாசிட்டியை தான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டாபிக் வில் பி டிஸ்கஸ்ட் இன் த டீட்டெயில் இன் ஹையர் கிளாஸஸ். ஸோ ஹையர் கிளாஸில் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக படிக்கலாம். அடுத்தது கிராவிடேஷன். அப்போ நியூட்டன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் லா ஸ்டேட் தட் every particle of matter in this universe attract every other particle. அப்போ ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். இப்படி அட்ராக்ட் பண்ணும்போது the force is directly proportional to product of the masses. விசையானது அதனுடைய நிறைக்கு நேர்த்தகவிலும் and inversely proportional to square of the distance between the center of these masses. அதுவே ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதுக்கு சார் அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் M1 M2 அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம். இதனுடைய சென்டர்லேருந்து இதனுடைய சென்ட்ரு, அதாவது M1 சென்டர்லேருந்து M2 சென்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் ஆறுன்னு எடுத்துக்கிறோம். அப்போது M1 என்ற ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F1,
M2ன்ற ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு F2. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் கிராவிடேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஃபோர்ஸ் F இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 M2. அப்போ F இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுங்க. கம்பைன் த அபோவ் எக்ஸ்பிரஷன். F இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் என்ன இருக்கு, M1 M2. ஸோ டினாமினேட்டரில் r². ஓகேவா? அடுத்து பாருங்கள், அப்போது இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் G. இங்கே மேலே என்ன இருக்குது, M1 M2 டிவைடட் பை r². The value is gravitational constant. So இதனுடைய SI யூனிட் வேல்யூனா 6.674 into 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per kilogram minus 2. Okay. Then next, acceleration due to gravity. அப்போ when you throw any object upward, its velocity ceases at a particular height and then it's fall down due to gravitation force of the earth. ஒரு பொருளை நம்ம மேல் நோக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் டவுன், கீழே விழும். எதனால் அப்படின்னா டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த்து. The velocity of the object keeps changing as it falls down. The change in the velocity must be due to force acting on the object. The acceleration of the body is due to the earth gravitational force. ஓகேவா? அப்போ வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். ஏன்னு சொன்னால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டவுன்வர்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் ஆசிலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் ஆர் ஆசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்டட் ஜின்ற சிம்பிளால் தான் இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். என்னுடைய யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். The mean value of the acceleration due to gravity is taken as 9.8 meter per second square. G oda value. On the surface of the earth, this means that the velocity of the body during downward free fall motion varies. Assumed the concentrated its center, the radius of the earth. எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோ? எர்த்தோடைய இங்கே பாருங்கள், it is represented G. However, the value G is not same. இங்கே பாருங்களேன், once again, the mean value of the acceleration due to gravity is 9.8 on the surface of the earth. This means the velocity of the body during the downward free fall motion varies. அப்போ கீழே வரும்போது இந்த 9.8 விட மாறுபடும் for every 1 second. However, the value of G is not same for at all the point on the surface of the earth. அப்போ எர்த்தோடைய எல்லா புள்ளியிலும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து காமனாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் காமனாக இருக்காது, சேஞ்ச் ஆகும். அடுத்த டாபிக், the relation between G and G. When a body is at rest on the surface of the earth, it is acted upon the gravitational force of the earth. எர்த்து மேலே ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது இந்த புவியீர்ப்பு விசையானது செயல்படும். Let us compute the magnitude of the force in two ways. Let m mass of the earth and small m mass of the body. ஸோ எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம். அப்போது எர்த்துடைய மாசை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் எம்னு எடுத்துக்கிறோம். எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய மாசு ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்மால் எம்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து பாருங்கள், ஸோ இதான் எர்த்தோடைய ரேடியஸ் வந்து 6378 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு
6,400 kilometer by Newton law of gravitation force. அப்போ F is equal to G into capital M small m r square. அப்போ இங்கே கேபிட்டல் எம்ன்றது எர்த்தோடைய மாசு, அந்த ஆப்ஜெக்டுடைய மாசு ஸ்மால் எம். ஓகேவா? என்னுடைய ரேடியஸ் தான் 6,400 kilometer. Here the radius of the body considered is negligible when compared with the earth radius. அப்போது அந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது வெரி ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம நெக்லிஜிபிள் பண்ணலாம். நவ் தி சேம் ஃபோர்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அக்கார்டிங் டு திஸ் லா. அப்போ நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம ஏன்னு எடுத்துருப்போம், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இங்கே வந்து ஆசிலரேஷனை கிராவிட்டின்னு எடுத்துக்க போகிறோம். ஆசிலரேஷன் என்னன்னு எடுத்துக்க போகிறோம், கிராவிட்டின்னு எடுத்துக்க போகிறோம். therefore F is equal to ma. இது நியூட்டன் செகண்ட் லா. நான் இங்கே ஏவுக்கு பதில் ஜின்னு கொடுக்க போகிறேன். அப்போ F is equal to mg. அப்போ mன்றது வெயிட்டு, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டு mg. அப்போது எஃப்க்கு பதில் நான் என்னென்னு கொடுத்துட்றேன், mgன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அக்கார்டிங் டு கிராவிடேஷன் லாவில் நம்ம பார்த்தோம், ரெண்டு ஆப்ஜெக்டோடைய மாசு, ஜின்றது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு, எர்த்தோடைய மாசு, இது எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மாசு, ஆர் ஸ்கொயர்ன்றது அந்த டிஸ்டன்ஸு. இங்கே நம்ம ரேடியஸ் ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். இங்கே என்னென்னு எடுத்துக்க போகிறோம், ரேடியஸ் ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இதிலேருந்து எனக்கு ஆசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேணும் அப்படின்னா என்ன ஆகும், ஜி வேணும்னா இந்த ஸ்மால் எம்மு கேன்சலு. ஓகேவா? அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இதிலேருந்து நம்ம மாஸ் ஆஃப் த எர்த்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ மாஸ் ஆஃப் த எர்த்து கால்குலேட் பண்ணும்போது இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் த மாஸ் ஆஃப் த எர்த் அப்டைன். இதிலேருந்து எனக்கு அபோவ் ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு கேபிட்டல் எம் மட்டும் வேணும் அப்படின்னா ஜிஆர் ஸ்கொயர் பை ஜின்னு கிடைக்கும். இங்கே ஜியோட வேல்யூ தெரியும். ஜியோட வேல்யூ என்ன, ஸோ 9.8. உனக்கு ஆரோட வேல்யூ தெரியும். இந்த ஜியோட வேல்யூ யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டு 6.674. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு 5.972 இன்ட்டு 10⁻24 kg அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் ஆசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ ஜி இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர். அப்போ இந்த கிராவிட்டி ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ரேடியஸ் வந்து மேக்சிமமாக இருக்குதுன்னு சொன்னால் சரியா? அப்போ பாருங்கள், the geometric radius of the earth is maximum in the equatorial region. equatorial regionல எர்த்தோட ரேடியஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ போலார் ரீஜனில் மினிமமாக இருக்கும். அப்போ the value of G maximum in polar region. இது கம்மியாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும். அதாவது ரேடியஸ் வந்து கம்மியாக இருந்தால் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், கிராவிட்டி அதிகமாக இருந்தால் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய மீனிங்கு. அப்போது when you move to a higher altitude from the surface of the earth, the value of G reduces in the same way. When you move deep below the surface of the earth, the value G reduces. அப்போ மேலே போக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆல்டிடியூடுக்கு மேலே போகும்போது ரெடியூஸ் ஆகும், எர்த்துக்கு கீழே போகும்போதும் ரெடியூஸ் ஆகும். அப்போ the value of G is 0 at the center of the earth. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் எர்த்தோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.